அன்பு கொடுப்பதில் இருக்கிறது, கொடுப்பதை மட்டுமே செய்கிறது. கொடுப்பதற்காகவே அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அன்பு என்பதே முழுமையானது. அன்பு என்பதே நிலையானது. நாம் கொடுக்க மறந்தால் நம்மிடம் இருந்து எடுத்துக்கொள்ளும் இந்த இயற்கை. கொடுக்க பழகுங்கள், கொடுக்க பழகுங்கள். அன்பு என்றும் நிலையானது. அன்பு என்றும் நிலையானது. அன்பை பேசி முடித்து விட முடியாது. அன்போடு வாழ்ந்து காட்டுவோம். அப்போ நான் உபதேசம் கொடுக்குறது அன்புனால இல்லையான்னா கிடையாது. சத்சங்கம் மட்டும்தான் அன்புனால. சத்சங்கம் மட்டும்தான் அன்புனால, மற்ற எதுவுமே என்ன கிடையாது என்கிட்ட. அப்போ அதெல்லாம் ஏன் அன்பா இல்லைன்னா, சத்சங்கம் வா, என்கிட்ட ஒன்று இருக்குது, தேவைன்னா எடுத்துக்கோ, அது மரியாதைக்குரியது, அது என்ன பண்ண முடியாது, நான் அனுச்சப்படுத்த முடியாது. சிவயோகியின்